Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் 12th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோக்குள்ள வந்திருக்கோம். அதாவது டெய்லியுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஒன்வேர்டு உங்களுக்காக கொடுத்துருக்கோம். நேற்றுக்கு வந்து மேக்ஸில் செகண்ட் செட் பார்த்த மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரியில் செகண்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரியா? கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். சில பேர் மட்டும் தான் ஃபாலோ பண்ணுறீங்க, பரவாயில்ல. நீங்கள் இதிலிருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் வந்துச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபைட் மற்றும் வைரம் ஆகியவை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கிராஃபைட் அண்ட் டைமண்ட் ஆர் இதோட ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை ஒன்று மட்டுமாவது நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அது கரெக்டாக இருக்கும். சரியா? அதை நீங்கள் பண்ணிடுங்க. சரியா? அதனால் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து 7th கொஸ்டின் வந்து பார்த்தோம் அப்படின்னா முதல் வகை வினைக்கான அரைவாழ்வு காலம். சரியா? ஆஃப் லைஃப் பீரியட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். சரியா? ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது அடிக்கடி நமக்கு எக்ஸாமில் கேட்குறாங்க. இதோட ஆன்சர் என்ன அப்படிங்கிறது நீங்கள் என்னாச்சும் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். கண்டிப்பாக அது வந்து மற்ற பசங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். சரியா? பின்வருவனவற்றில் லூயி காரணமாக செயல்படாது எது? சரியா? விச் ஆஃப் தீஸ் இஸ் நாட் லைக்லி டு ஆக்ட் எ லூயிஸ் பேஸ். சரியா? ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதையும் பார்த்துங்க. இதோட ஆன்சர்ஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பின்வரும் வினை நிகழ எவ்வளவு ஃபாரடே மின்னோட்டம் தேவைப்படும்? சரியா? அதாவது MnO4லேருந்து Mn2+க்கு சரியா மாறுறதுக்கு எவ்வளோ மின்னோட்டம் ஃபாரடே மின்னோட்டம் வந்து தேவைப்படும் சொல்லி கேட்குறேன். ஹவு மெனி ஃபாரடேஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி ஆர் ரிக்வயர்ட் டு ஃபார் தி ஃபாலோயிங் ரியாக்ஷன் டு அக்கர் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இதோட ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 5th கொஸ்டின் கடைசியாக ஒரு கூழ்ம கரைசல் வழியே ஒளிக்கற்றையை செலுத்தும் போது காண கிடைக்கும் நிகழ்வு. சரியா? என்ன அப்படின்னு சொல்லி கொடுக்காது. ஃபினாமினன் அப்சர்வ்ட் வென் ஏ பீம் ஆஃப் லைட் இஸ் பேஸ்டு த்ரோ ஏ, அதாவது கூழ்ம கரைசல்னு சொல்லும் போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது உங்களுக்கு நல்லாவே தெரியும். கூழ்ம கரைசல் மூலயமா ஒளிக்கற்றை வந்து செலுத்தும் போது காணப்படும் நிகழ்வு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? இதோட ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்லேயும் டெலிகிராம்லேயும் ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.